ஹலோ விவர், வெல்கம் பேக். தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2024 டிஎன்இஏ 2024 சார்ந்த ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். இட்ஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. பேரண்ட்ஸ், நீங்கள் கேட்ட சில சந்தேகங்களுடைய விளைவாக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வழக்கமாக சொல்ல விஷயந்தான், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத கேண்டிடேட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு கடைசியாக பிடிச்ச பிறகு பார்த்து முடிச்ச பிறகு லைக் போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாருக்கு பயன்படும் நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் நாட் அலாட்டட். ஏன்னா சில பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம், கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஒருவேளை எங்களுக்கு சீட் நாட் அலாட்டட் வந்தால் என்ன சார் பண்ணுறது, அப்படி ஒன்று வரும்னு சொல்கிறாங்களே, அப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இப்போ நமக்கு ஃபோன் பண்ணி கேட்ட பேரண்ட்ஸுக்கு நாங்கள் தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களுக்கு தெளிவு கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஏன் எல்லா வியூஸ்க்கும் நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம். டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும்போது சீட் நாட் அலாட்டட்னு வந்தால் என்ன பண்ணுறது, இதுதான். ஸோ ஏன் இது வருது, எப்படி இதை அவாய்ட் பண்ணுறது, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் செகண்ட் ரிப்பீட் பண்ணுற கேண்டிடேட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? சீட் நாட் அலாட்டட், அதாவது சேர்க்கை வழங்கப்படவில்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. எப்போது உங்களுக்கு கவுன்சிலிங்கில் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்காக உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. 3 to 4 days கொடுப்பாங்க, அல்லது 4 to 5 days கொடுப்பாங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் டென்டேட்டிவாக ஒரு அலாட்மெண்ட் வரும், இந்த கல்லூரி தான் அப்படின்னு சொல்லி. அதாவது உத்தேச அலாட்மெண்ட் வரும். டென்டேட்டிவ்னா உத்தேச அலாட்மெண்ட், அது ஃபைனல் கிடையாது. ஃபைனல் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. டிஎன்இ என்ன செய்வாங்க, நீங்கள் கேட்ட சாய்ஸை வச்சுட்டு இந்தாப்பா இதான் உங்களுக்கு சீட்டுன்னு சொல்லிட்டு சீட் கொடுத்துருவோம். அதுதான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு பேர். டென்டேட்டிவ்ங்கிறது நாங்கள் இதை கொடுக்குறோம், உங்களுக்கு வேணுமா வேண்டாமா டிசைட் பண்ணுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நம்ம ஓகேன்னு கொடுத்தா தான், கன்ஃபார்ம் பண்ணால் தான் அது ஃபைனல் அலாட்மெண்ட்டாக மாறும். ஓகேங்களா? ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கும் ஃபைனல் அலாட்மெண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் தான். டென்டேட்டிவ்ங்கிறது இப்போ நீ என்கிட்ட இதெல்லாம் வேணும்னு கேட்டிருக்கிற, எனக்கு ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குற, இந்தா நீ கேட்டதில் நான் செக் பண்ணி பார்த்ததில் இந்த ஆப்ஷன் தான் நான் உனக்கு கொடுக்க முடியும், இந்த அட்மிஷன் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு டிஎன்ஏல ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது பேர் தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஓகேங்களா? அவங்க கொடுத்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஏற்றுக்கிறதா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதா நம்ம கையில் இருக்குது. ஏற்றுக்கிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தான் இந்த மாதிரி வரும். என்னது? சீட் நாட் அலாட்டட், சேர்க்கை வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது வரும். இது ஏன் வந்தது, இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் பார்க்கலாங்களா? இப்போ அதே மாதிரி இது நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த சீட் நாட் அலாட்டட்னா அதுக்கு அர்த்தம் என்ன. ஸோ சீட் நாட் அலாட்டட்னா உங்களுக்கு சேர்க்கை வழங்கப்படவில்லை தான் தவிர உங்களுடைய சேர்க்கை நிராகரிப்பட்டது கிடையாது. ரிஜெக்ட் பண்ணல உங்களை. நீங்கள் உங்களுக்கு இன்ஜினியரிங் சீட்டே கிடையாதுன்னு சொல்லலை. அதாவது இதுக்கு யார் காரணம்? நாம தான் காரணம். அதாவது நமக்கு என்ன கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு ரவுண்ட் 1ஓ ரவுண்ட் 2ஓ ரவுண்ட் 3 ஏதோ ரவுண்ட் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுங்கப்பான்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன செய்யணும், எந்த கல்லூரியில் எந்த சீட் வேணுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். அது நீங்கள் கொடுக்குற ஆப்ஷன்ஸை பொறுத்து தான். ஸோ கவர்மெண்ட்டில் நிறைய சீட் இருக்குது. நீங்கள் என்ன செய்றீங்க, சார் எனக்கு இந்த காலேஜில் இந்த சீட் இருந்தால் போதும்னு சொல்லி சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்க. அது எத்தனைங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் 5, 10, 15, 20, 30, 40, 50, 100ங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, எத்தனைங்கிறது நம்பர் வேணால் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறீங்க. ஸோ கொடுத்து நீங்கள் லாக் பண்ண பிறகு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது. கம்ப்யூட்டர் என்ன செய்யும், நீங்கள் கேட்ட ஆப்ஷன்ஸை அலாட் பண்ண பார்க்கும். அலாட் பண்ண பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, நீங்கள் கேட்ட ஆப்ஷன்ஸில், நீங்கள் கேட்ட காலேஜஸில், நீங்கள் கேட்ட பிரான்ச்சஸில் சீட்டு வேக்கண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு அலாட் பண்ணும். இப்போ நீ கேட்ட இருக்குது கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுடைய சாய்ஸஸ் நீங்கள் கவுன்சிலிங்கில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே, அல்லது உங்கள் ரவுண்டை கம்ப்யூட்டர் உங்கள் சாய்ஸ் படி உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை எடுத்து உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட அதிகமாக கட் ஆஃப் வாங்கினவங்க அந்த காலேஜஸ்லாம் எடுத்துட்டாங்க, அந்த பிரான்ச்சஸ்லாம் எடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் கேட்ட ஆப்ஷனும் அவங்க கம்ப்யூட்டரால் கொடுக்க முடியும். இப்போ நீ ஒரு 10 ஆப்ஷன் கேட்ட, ஆனால் இந்த 10 ஆப்ஷனும் ஏற்கனவே வேறு யாரோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா கம்ப்யூட்டராக பார்த்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்காது, அது கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன கேட்குறீங்க அதுலேருந்து தான் ஒன்று கொடுக்குமே தவிர, கம்ப்யூட்டராக பார்த்து நீ 10 கேட்டப்பா 10மே இல்லை, இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதுவாக பார்த்து ஒரு ஆப்ஷன் அலாட் பண்ணக்கூடாது. அது தப்பு. அது மாதிரி
ப்ரொசீஜரே கிடையாது. நான் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணல. ஓகேங்களா? சாஃப்ட்வேர் அந்த மாதிரி எழுதல. நீங்க கேட்டதுலேருந்து தான் ஒரு ஆப்ஷன் குடுக்குமே தவிர, அதுவா ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு குடுக்கக்கூடாது. அப்போ நீங்க கேட்ட ஆப்ஷன் எதுவுமே குடுக்க முடியலங்கிற பிரச்சனை வரும்போது தான் என்ன சொல்லும் கம்ப்யூட்டரு, இப்ப நீ கேட்டத என்னால குடுக்க முடியல. சேர்க்கை வழங்கப்படவில்லை. சீட் இஸ் நாட் அலாட்டட்ன்னு வரும். ஓகேங்களா? இதுக்கு அர்த்தம் சீட் இஸ் நாட் ரிஜெக்டட் கிடையாது. உனக்கு இன்ஜினியரிங் சேர்றதுக்கு சீட் கிடையாதுன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. சரிங்களா? யாருக்கு ரிஜெக்ஷன் வரும்? ரிஜெக்ஷன் யாருக்கு வரும்? ஒருவேளை +1, +2 மார்க் ஃபெயில் ஆயிருந்தாவோ, இன்ஃபர்மேஷன் ஏதாவது ராங்கா குடுத்துருந்தாவோ, அது இந்நேரம் முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லயே முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அந்த மாரி ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா, ஒண்ணு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்தோ, இல்ல டிஎன்இலேருந்தோ, இல்ல வந்து உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டிஎஃப்சி சென்டர்லேருந்து உங்கள கூப்பிட்டு, "பாரு இதெல்லாம் தப்பா இருக்கு. இத சரி பண்ணி குடுங்கன்னு" சொல்லி எல்லா நேரம் முடிச்சிருப்பாங்க. அதுக்கு தான் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அதனால ரிஜெக்ஷனுங்கிற பேச்சே இங்க கிடையாது. பயப்படாதீங்க. எவ்வளோ கம்மியான கட் ஆஃபா இருந்தாலும் சரி, எவ்வளோ அதிகமான கட் ஆஃப் இருந்தாலும், எல்லாருக்கும் சீட் இருக்கு. அது நீங்க கேட்குற ஆப்ஷன்ல இருக்கா இல்லையாங்கிறது தான் இங்க முக்கியம். அதனால ரிஜெக்டட்ங்கிற கான்செப்ட்டே இல்ல. ஸோ உங்களுக்கு நீங்க கேட்ட சாய்ஸஸ்ல என்னால சீட் குடுக்க முடியலன்னு கம்ப்யூட்டர் சொல்லுது. அப்ப என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராசஸ் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இங்க ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 சொல்லி சில கட் ஆஃப்ஸ் குடுத்துருக்கோம். ஸோ 200 to 175 வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு, 179 174.9 142 வரைக்கும் செகண்ட் ரவுண்டு, 141.9 188 வரைக்கும் தேர்ட் ரவுண்டு குடுத்தோம். இது வந்து டென்டேட்டிவா நாங்க ரஃபா உங்களுக்கு புரிதலுக்காக போட்டிருக்கோமே தவிர, இதுக்கும் டிஎன்ஏக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது வந்து போன வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம் நடந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வச்சு ரஃபா இந்த மாரி இருக்கலாம்னு நாங்க அனுமானமா தான் போட்டிருக்கோம். இது வந்து உங்களுடைய புரிதலுக்காக இந்த வீடியோ என்ன பர்ப்பஸ்க்காக தயாரிச்சிருக்கோமோ, அந்த வீடியோவுடைய பர்ப்பஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஒரு டென்டேட்டிவா நாங்க வந்து ஒரு அனுமானமான விஷயம் போட்டிருக்கோம் தவிர, இது ஃபைனல் கிடையாது. எக்ஸாக்ட்டா எந்த ரவுண்ட்ல எந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது டிஏடிஏ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க சொன்ன டேட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து நம்ம புரிதலுக்காக. இப்ப நம்ம இப்படி போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு அசம்ப்ஷன். இப்ப ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் சொன்னோமா? செகண்ட் அசம்ப்ஷன் என்னன்னா, ரவுண்ட் 1ல சில கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா? ரவுண்ட் 1ல இருக்கக்கூடிய சில கேண்டிடேட்ஸ். அதாவது அதிகமான கட் ஆஃப் 200, 199, 198, 180 இந்த மாரி அதிகமான கட் ஆஃப் இருக்கிற ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஒரே ஒரு பிரான்ச் தான் டிசைட் பண்ணியிருக்காங்க மனசுல. எனக்கு கம்ப்யூட்டர் மட்டும் தான் எனக்கு வேணும். நான் வேற எதுவும் படிக்க விரும்பலன்னு. அதுலயும் அவங்க என்ன குடுக்குறாங்க கிளியரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 சாய்ஸ் தான் குடுத்துருக்காங்க. சாய்ஸ் 1 வந்து அவங்க பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில எனக்கு சீட்டு குடுங்க. ஒருவேள அதுல இல்லன்னா, எம்ஐடி சென்னையில குடுங்க. இல்ல அதுலயும் சீட் இல்லன்னா, எஸ்எஸ்என் சென்னையில குடுங்க. இல்ல அதுலயுமே சீட் இல்லன்னா, பிஎஸ்ஜி கோயம்புத்தூர்ல குடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க 4 சாய்ஸ் தான் குடுக்குறாங்க. நல்லா கவனிங்க. பிரான்ச் ஒண்ணே ஒண்ணு தான். காலேஜஸ் 4. ஸோ மொத்தம் அவங்க இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. மொத்தம் 4 ஆப்ஷன் தான் குடுத்து லாக் பண்ணிட்டாங்க. இப்போ கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. கவுன்சிலிங் ஆரம்பிக்கும்போது, நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ அவைலபிளா இருக்கோ, அத பொறுத்து சீட் அலாட் பண்ண பார்க்கும். இப்ப நம்ம ஒரு சாம்பிளுக்கு இதையுமே சொல்றேன் சாம்பிளுக்கு. சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம்? அதாவது இங்க க டேபுலேஷன்ல குடுத்துருக்குது பாருங்க. கட் ஆஃப் மார்க் கீழ குடுத்துருக்க நம்பர் 200. அதாவது கட் ஆஃப் வந்து 200 மார்க்ன்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா 200 மார்க் கட் ஆஃப் வாங்குன இன்ஜினியரிங் எலிஜிபிள் இருக்க ஸ்டூடண்ட்ஸ் 10 பேர் இருக்கிறத அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அசம்ப்ஷன் தான். மேல பாருங்க. சிஇஜி, எம்ஐடி, எஸ்எஸ்என், பிஹெச் இது காலேஜஸ் நேமு. அது கீழ 60, 60, 60, 60 60, 60, 60ன்னு குடுத்துருக்க எல்லாமே நம்பர் ஆஃப் சீட்ஸ். எது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்ஸ். ஓகேங்களா? எக்ஸாக்ட்டா 60 சீட் இருக்காது. எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்னங்கிறது, அது அந்த கோட்டாக்கு ஏத்த மாரி மாறும். நம்ம இது எல்லாமே ஜெனரல் அசம்ப்ஷன்ஸ்க்காக தான் நெனைக்கிறோம். இப்போ மொத்தம் இந்த 4 காலேஜ் உடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டுடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா, 240 சீட் இருக்கு. ஓகேங்களா? இந்த 4 காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மட்டும் 240 சீட் இருக்கு. இப்போ 200 மார்க் கட் ஆஃப் வாங்கின எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 10 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 10 பேர் இப்போ கவுன்சிலர் போய் உட்காரும்போது, எத்தனை சீட் அவங்களுக்கு ஆப்ஷன் முன்னாடி இருக்கு? 240 சீட் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த 240லேருந்து அவங்க 10 பேர் எடுத்துக்கலாம். இப்போ எடுக்குறாங்க. கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. இந்த 240 200 மார்க் வாங்குனவங்க எடுத்து முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கவுன்சிலிங் முடிச்ச பிறகு எப்படி இருக்கும் இப்போ? பாருங்க உதாரணத்துக்கு, அந்த 200 மார்க் வாங்கின 10 பசங்கள்ல 5 பேர் வந்து சிஇஜி கேம்பஸும், 5 பேர் எம்ஐடி கேம்பஸும் எடுத்துட்டாங்க. இப்போ எஸ்எஸ்என்லயோ, பிஹெச்ல எடுக்கல யாரும். ஏன்னா 10 பேர் தானே இருக்காங்க. 5, 5 சீட் எடுத்துட்டாங்க. இப்போ எஸ்எஸ்என்னும் யாரும் எடுக்கல, பிஹெச் சீட்டும் யாரும் எடுக்கல. அப்போ என்னாச்சு? சிஇஜி கேம்பஸ்ல 60ங்கிறது 55ஆ மாறி போச்சு. 5 சீட் குறைஞ்சிருச்சு. எம்ஐடில 5 சீட் குறைஞ்சிருச்சு. எஸ்எஸ்என், பிஹெச்சி அப்படியே இருக்கு. இப்போ 230ங்கிறது 240ங்கிறது 230ஆ மாறி போச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்த கட் ஆஃப் வராங்க.
199 கட் ஆஃப் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் அதுலேயும் 10 பேர் இருக்காது அசியூம் பண்ணிக்கலாம். இந்த 199 கட் ஆஃப் மார்க் வாங்கின பசங்க இப்போ வந்து கவுன்சிலிங்க்கு உட்காரும்போது எவ்வளோ சீட் அவங்களுக்கு இருக்குது? 230 சீட் அவைலபிளாக இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ 230 சீட்டுக்கு 10 பேர் போட்டி போடுறாங்க. இப்போ இவங்களும் எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்ச பிறகு இந்த மாதிரி அலாட்மெண்ட் மாறிடுது. என்னாச்சு? பிஜி கேம்பஸில் 5 பேரும் எம்ஐடி கேம்பஸில் 5 பேரும் மாதிரி எடுத்துட்டாங்க. எடுத்து முடிச்ச பிறகு இப்போ 220 சீட்டாக மாறுது. டோட்டல் சீட் 220 சீட்ஸாக மாறுது. இப்போ 198 கட் ஆஃப் அடுத்த குரூப் வராங்க. அதில் ஒரு 25 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த 25 பேர் கவுன்சிலிங் வந்து உட்காரும்போது மொத்தம் எவ்வளோ சீட் இருக்குது அவங்களுக்கு? 220 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இந்த 25 பேர் கவுன்சிலிங் சீட் எடுக்கிறாங்க. இப்படியே ஒவ்வொரு கட் ஆஃபாக பார்த்துட்டே வாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆப்ஷன் எடுத்துக்கிட்டாங்க. சிஏஜி, எம்ஐடி, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்லையும் சீட் எடுத்துட்டாங்க, பிஹெச்டி சீட் எடுத்துட்டாங்க. அடுத்து 197 கட் ஆஃப் மார்க் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸு? 195 சீட் இருக்குது. ஆனால் எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 30 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்களும் எடுக்கிறாங்க. அடுத்தது 196 கட் ஆஃபில் 40 பேர் இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ சீட் அவைலபிளாக இருக்குது? 165 சீட் அவைலபிளாக இருக்குது. 195 கட் ஆஃபில் பாருங்கள் 50 பேர் இருக்கிறாங்க. ஆனால் 125 சீட் அவைலபிளாக இருக்குது. ஸோ எடுக்கிறாங்க. இவங்களும் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ பாருங்கள் 194 கட் ஆஃபில் 60 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? எவ்வளோ சீட் டோட்டல் அவைலபிளாக இருக்குது? இப்போ 75 சீட் அவைலபிளாக இருக்குது. இப்போ இவங்களும் எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ 194 கட் ஆஃப் உடைய கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு என்னாச்சு பாருங்க, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சீட் ஃபுல்லாகிடுச்சு, எடுத்து முடிச்சிட்டாங்க. எம்ஐடி குரோம்பேட்டில் முடிச்சிட்டாங்க, அதுவும் 0 ஆயிடுச்சு. இப்போ எஸ்எஸ்எல்ல ஒரு 5 சீட்டும் பிஹெச்சியில் ஒரு 10 சீட் தான் பாக்கி இருக்குது. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது? 15 சீட் தான் பாக்கி இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இப்போ 193 கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா 60 பேர் இருக்கிறாங்க. 60 பேர் இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ சீட்டு அவைலபிளாக இருக்குது? 15 சீட் தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? 15 சீட் தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ 60 பேர் 15 சீட்டுக்கு போட்டி போட்டோம். சரி, இவங்களும் வந்து எடுத்து முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எடுத்து முடிச்சா என்ன ஆகும் பாருங்க. இப்போ உங்களுக்கு சிஇஜியில் சீட் ஏற்கனவே முடிஞ்சது, எம்ஐடியில் சீட் ஏற்கனவே முடிஞ்சது, எஸ்எஸ்என்ல இப்போ சீட் 5 சீட் முடிஞ்சு போச்சு, பிஹெச்சியில் சீட் முடிஞ்சு போச்சு. இப்போ சீட்டே இல்லை அங்கே. கரெக்டுங்களா? இப்போ இதுக்கப்புறம் 192 கட் ஆஃப் வருது. 192 கட் ஆஃப் பாருங்க, அவங்க 60 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வரதுக்கு முன்னாடி எங்கள் சீட் என்னாச்சு? எல்லாமே கிடையாச்சு. இப்போ 193 கட் ஆஃபில் பாருங்க, 60 பேருக்கு 75 சீட், 60 பேருக்கு 15 சீட் தான் இருக்குதுங்களா? ஸோ 15 சீட்டில் யாரோ 15 பேர் எடுத்துட்டாங்கன்னா 45 பேருக்கு என்ன வரும்? சீட் நாட் அலாட்டட் வரும். இந்த 192 பேருக்கு என்ன வரும்? சீட் நாட் அலாட்டட் வரும். காரணம் என்ன? இந்த 60 பேரும் சரி, 193ல இருக்கிற 60 பேரும் 192ல இருக்கிற 60 பேரும் இந்த 4 ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. எனக்கு இந்த 4 சாய்ஸ் தாங்க, பிஜி கேம்பஸ், எம்ஐடி, எஸ்எஸ்என், பிஹெச்டி 4 தான் வேணும். 4 ஏதோ ஒரு சீட்டு தான் கொடுங்கன்னு கொடுத்துட்டாங்க. இந்த 4 ஆப்ஷனில் 193ல 15 பேருக்கு சீட் போயிடுச்சு. 45 பேருக்கு சீட் அலாட் பண்ண முடியாது. 192 வரும்போது யாருக்குமே அலாட் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே அங்கே சீட் காலி ஆயிடுச்சு. 193 மார்க் வாங்கினவனுக்கு அங்கே சீட் இல்லை. சரிங்களா? அப்போ என்ன இருக்கும்? அல்டிமேட்டா இவங்களுக்கெல்லாம் சீட் நாட் அலாட்டட்னு வரும். ஓகேங்களா? உங்களுக்கு சீட் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு வருது. கரெக்டுங்களா? இப்போ ஆப்ஷன்ஸ் அவங்க அதிகமாக கொடுத்தா என்ன இருக்கும்? ஏதோ ஒரு காலையில் சீட் கிடச்சிருக்கும்ல. இப்போ அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்தனால கப்படி 4 ஆப்ஷனுக்குள்ளே தான் நான் உனக்கு சீட் கொடுக்க முடியலன்னு சொல்லியதே தவிர உனக்கு இன்ஜினியரிங் சேரத்துக்கு லாய்க்கலன்னு சொல்ல. நீ கேட்ட 4 ஆப்ஷன்ப்பா, ஆனால் அந்த 4 ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு, அது சீட்டே இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? ஸோ உனக்கு சீட் நான் அலாட் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறோம். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஆப்ஷன் நிறைய கொடுங்க. சரி, இப்போ இந்த மாதிரி கொடுக்கலன்னா என்ன வருது? 3 ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் 1, எனக்கு மேலே இருக்கிற ஆப்ஷன் கொடுங்க, கொடுத்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்படி மேலே இருக்க ஆப்ஷனில் கொடுக்கலனா நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போய்க்கிறேன். அதாவது இஃப் அலாட்டட் இன் அப்வர்டு மூமெண்ட் ஐ வில் கன்ஃபார்ம், இஃப் நாட் அலாட்டட் இன் அப்வர்டு மூமெண்ட் ஐ வில் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. ஸோ யாருக்கு ஃபஸ்ட்டு அந்த 45 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு இது ப்ரிஃபரன்ஸ் வரும். ஏன்னா நான் 100 அவங்க கட் ஆஃப் இருப்பாங்க. அவங்க கட் ஆஃப் என்ன? 193. 193 இருந்தால் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்போ 193க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 194, 195, 196, 195 இவங்களாம் இருக்காங்க இல்லையா? இவங்களை எவ்வளோ பேர் போய் காலேஜில் பணத்தை கட்டினாங்க, எவ்வளோ பேர் சீட் கன்ஃபார்ம் பண்ணாங்க நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க யாரும் கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டா அப்போ தான் அந்த அப்போர்டுங்கிறது பேர். ஓகேங்களா? ஒருவேளை அவங்க கொடுத்தாங்கன்னா எனக்கு அப்போர்டில் சீட் கொடுங்க,
மேலே இருக்க யாராவது காலி ஆச்சுன்னா, மேலே இருக்கிறவங்க யாராவது சீட் சேரலாம், மேலே இருக்க யாரோ பணம் கட்டாம விட்டாங்கன்னா எனக்கு சீட் கொடுங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இல்லை, அப்படி மேலே எனக்கு சீட்டே இல்லை, கொடுக்கவே முடியல, எல்லாரும் பணம் கட்டிட்டாங்கன்னா நான் பேசாமல் அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு தானே, 200 மார்க் கட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தானே. அப்போ செகண்ட் ரவுண்டுக்கு நான் போய் வெயிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா செகண்ட் ரவுண்டில் என்ன அல்டிமேட்டாக இவங்க கட் ஆஃப் ஜாஸ்தி. நம்ம செகண்ட் ரவுண்ட் எங்கே ஆரம்பிக்கிற மாதிரி போட்டிருந்தோம், கட் ஆஃப் கம்மி மாதிரி தானே போட்டிருந்தோம். ஆ, அப்போ செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அதனால நான் அடுத்த ரவுண்ட் போய்க்கிறேன்னு சொல்லிக்கிறேன். இல்லைன்னா டைரெக்டாகவே நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க நான் பேசாமல் அடுத்த ரவுண்ட் போய்க்கிறேன், ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு. ஐ வில் மூவ் நெக்ஸ்ட் ஒன்று சிம்பிளாக கொடுத்துக்கலாம். இல்லைனா இல்லை எனக்கு கவுன்சிலிங் விட்டு நான் வெளியே போய்க்கிறேன், நான் வேறு ஏதாவது நான் ஆப்ஷன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா குவிட்டுன்னு கொடுக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, அப்போர்டு கொடுக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் ஒன் போய்க்கலாம், இல்லை குவிட் பண்ணிக்கலாம். பாருங்களேன், ரவுண்ட் 1 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்த ரவுண்ட்னா பிரச்சனையே கிடையாது. 174க்கு மேலே அவங்க வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க தான் கொடுப்பாங்க. யார்? ரவுண்ட் 1ல் சீட்டுக்கு அலாட் பண்ணாத கேண்டிடேட்ஸு நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறோன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வரும். ஸோ நீங்கள் செகண்ட் ரவுண்டில் 179.4 174.9 வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு சீட், அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும், அவங்களுக்கு தான் அந்த அலோகேஷன் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு தான் சீட் அலோகேஷன் முதல்ல நடக்கும். யாருக்கு? 200 175ல் யாரெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வராங்களோ, யாருக்கெல்லாம் சீட் நாட் அலாட்டட்னு வந்ததோ. இப்போ நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா 193 182 கட் ஆஃப் ஆகினாங்களா, அவங்களுக்கு வரும். சரி, அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு கம்மியான ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க, அவங்க கொடுத்த ஆப்ஷன்ஸ்லையும் வந்து சீட் அலாட் பண்ண முடியும்னா அவங்க தேர்ட் ரவுண்ட் போகலாம். ஓகேவா? இப்போ தேர்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க தான் குழப்பம். தேர்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் கம்மியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் கேட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு சீட் நாட் அலாட்டட் வரும். உங்களுக்கு அப்போர்டுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அடுத்த ரவுண்டே கிடையாது, அப்போர்டு மட்டும் தான். பட் அடுத்த ரவுண்டுங்கிற கான்செப்டே கிடையாதுல்ல. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் பிரச்சனை? நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் போய் ஆகணும். திரும்ப நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அதில் தான் நீங்கள் சீட் எடுக்கணும். ஓகேங்களா? இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. அதனால தான் சொல்கிறது, ஆப்ஷன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அதிகமான ஆப்ஷன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு சீட்டு எங்கேயோ ஒன்று அலாட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ ரிலாக்ஸாக இருங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். மேலும் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா எங்களுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். ஸோ எந்த ரவுண்டான கேண்டிடேட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ரவுண்டை சார்ந்த கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அதிகமான அளவுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுங்க, சாய்ஸஸ் கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சாய்ஸஸ் அதிகமாக கொடுக்கறதுனால சீட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எங்கே அதிகரிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? உங்களை ரிஸ்கில் போடாமல் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு கல்லூரியில் நல்ல சீட் டெஃபினட்டாக கிடைக்கும். நீங்கள் ஆப்ஷன்ஸ் அதிகமாக கொடுக்கறதுனால கண்டிப்பாக சீட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் அதிகரிக்கிறீங்க, அதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய கொடுக்குறீங்க. அதான் அர்த்தம் இருக்குது. நீங்கள் ஆப்ஷன்ஸை அதாவது சாய்ஸஸை குறைக்க 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 உங்களுக்கு சீட் கிடைக்கிற ஆப்ஷனே நீங்கள் குறைச்சிக்கிறீங்க. அதனால் ரிலாக்ஸாக உட்காந்து நாங்கள் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை காட்டுறோம் உங்களுக்கு. அந்த வீடியோஸ் ரிலாக்ஸாக பாருங்கள். சாய்ஸஸ் நிறைய எழுதி வச்சுக்கோங்க, நிறையா சாய்ஸஸ் கொடுங்க. அதில் கேட்டகரி ஏபிசின்னு 3 கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டாக தான் ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி காலேஜை பிரித்து கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த கேட்டகரியில் எல்லா கேட்டகரி காலேஜும் கொடுங்க. லக் இருந்தால் நமக்கு சீட் கிடைக்கும். ஸோ சாய்ஸ் அதிகமாக கொடுக்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பை நீங்கள் அதிகப்படுத்திக்கிறீங்களே தவிர எதுவும் தப்பு பண்ணல. நீங்கள் இவ்வளோ அதே மாதிரி நீங்கள் ஏப்பா நீ தேர்ட் ரவுண்டில் வர, நீ இவ்வளோ தான் கம்மியாக தான் கொடுக்கணும், யாரும் உங்களை ரெஸ்ட்ரிக்ட்டும் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ ஆப்ஷன்னாலும் கொடுக்கலாம். 100 200 300 400 500 எவ்வளோ ஆப்ஷனாலும் கொடுங்க. நிதானமாக கொடுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். கேட்டகரி வைஸாக கரெக்டாக பிரித்து கொடுக்கணும். அதே மாதிரி கொடுக்கும்போது சொல்லியிருக்கிறோம், நீங்கள் உங்கள் கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்னு கரெக்டாக தெரியுமோ, எந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கோ அதை வந்து கேட்டகரி சியாக கடைசியாக தான் கொடுக்கணும். எடுத்த மேலே கொண்டு போய் கொடுத்துடாதீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கும் நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ வியூவர்ஸ், எங்கள் சேனலை போய் பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமாக நாங்கள் 4 வெவ்வேறு வகையான வீடியோ போட்டிருக்கோம், டெமோவோட போட்டிருக்கோம். எப்படி போய் நீங்கள் வந்து டிஎன்ஏ வெப்சைட்லேருந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு கவுன்சிலிங் போன வருஷம் என்ன அலாட்மெண்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம், எப்படி மல்டிபிள் சாய்ஸஸ் கொடுக்கலாம், எப்படி மல்டிபிள் பிரான்ச்சஸ் கொடுக்கலாம், எல்லாமே கிளியராக பல்வேறு வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நிதானமாக, இன்னும் டைம் நிறையா இருக்குது. இன்றைக்கி தேதி 23 தான், சண்டே தான். ஸோ ரிலாக்ஸாக உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் நிதானமாக இந்த வீடியோஸை பாருங்கள்.
30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது, இருந்தாலும் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கன்ஃபார்ம் வந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் வந்துருச்சு. வரலனாலும் வெயிட் பண்ணுங்கள். அதனால் இந்த வீடியோஸை நிதானமாக உட்காந்து என்ன சொல்கிறவங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அதில் காமிச்சிருக்க டெமோவையும் நல்லா பாருங்கள். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாய்ஸஸ் நல்லபடியாக கொடுத்து இந்த சீட் நாட் அலாட்டட் அப்படிங்கிற இந்த ரிஸ்க்லேருந்து தப்பிச்சிக்கலாம். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் இருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது டிஎன்ஏ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட போகிறோம். அதே மாதிரி டிஎன்ஏல வேறு என்ன அப்டேட் வந்தாலும் அந்த அப்டேட்டை நாங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவை போடுவோம். ஸோ மறக்காமல் நீங்களும் டிஎன்ஏ வெப்சைட்டை டெய்லி காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை பாருங்கள். என்ன அப்டேட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ பிஃபோர் வி எண்ட் த வீடியோ, ஸோ வியூவர்ஸ், இட்ஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. உங்களுடைய புரிதலுக்கு தேவையான எல்லா வீடியோ இந்த சேனலில் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ யாருக்கு பயன் இருக்குன்னு நினைக்கிறோம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது இது ஜிகே. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். டேக் கேர். தேங்க்யூ.